மக்களே, பிக் பாஸ் கிட்டத்தட்ட அடுத்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷன்ல வர போறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 11 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் கேப்டன் கமருதீன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இப்போ இந்த 10 பேர்லேருந்து எந்தெந்த நபர்கள் நாமினேஷன் வரப்போகிறாங்க அப்படின்றது. ஸோ இன்னையிலிருந்து இந்த வாரம் 12வது வாரம் இருக்கு இல்லையா, 12, 13, 14 இந்த 4 வாரம் நாமினேஷனில் இருக்கிறது ரொம்ப க்ரூஷியல் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஐ மீன் அந்த டைட்டில் ஜெயிக்கணும், டைட்டில் பக்கம் போகணும் அப்படின்ற அனைத்து நபர்களுக்குமே இந்த 4 வாரம் ஒரு க்ரூஷியலாக தான் வேணும். கண்டினியூஸாக அந்த 4 வாரமும் நாமினேஷனில் இருந்தால் தான் ஓட் பேங்க் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு வரும். அப்படி அவங்க இல்லாமல் போச்சுன்னா நடுவில் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதில் குறிப்பாக இந்த 2 வாரம் வந்துடணுன்ற 12, 13 வந்துடணும். 14, 15 வந்து எல்லாருமே நாமினேட் ஆயிடுவாங்கன்றதால அது பிரச்சனை கிடையாது. இந்த குரூஷியலான 2 வாரம் நாமினேஷன்ல வந்தே ஆகணும் எல்லாருமே அப்படின்றது தான். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் இந்த வாரமும் பார்வதி நாமினேட் ஆயிடுவாங்க, ஆகாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இஷ்யூஸ் இருக்கு. பார்வதி அந்த வீட்டுக்குள்ள நடந்த இஷ்யூஸ் இருக்கிறதால கம்ப்ளீட்டா பார்வதி ஓட்டு போறதுக்கு கண்டிப்பா திவ்யா ஓட்டு போடுவாங்க. அந்த டாஸ்க்ல பர்சனலா அட்டாக் பண்ணாங்க, பர்சனலா இது பண்ணாங்கன்றதுக்காக திவ்யா நாமினேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஓட்டு தானே பார்வதி அக்கா, ஒரு ஓட்டுல நாங்க எடுத்துட்டு வந்துருவோம்லன்ற மாதிரி திவ்யா போட்டே ஒரு பக்கம் பார்வதி நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அப்படின்றதான். கூட இன்னொரு பக்கம் அந்த ஐஜின் மேட்டர்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ட்ரெஸ் மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அரோரா அந்த பேசிஸ்ல நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம காட்டவே இல்லை இல்லையா, அதை அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாமினேட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, திவ்யா அவர்கள் திவ்யாவை வந்து நாமினேட் பண்றதுக்கு கண்டிப்பா கானா வினோத் பண்ணுவாரு, பார்வதி பண்ணுவாங்க. இவங்க 2 பேர், ஏன்னா திவ்யா வந்து கானா வினோத் திவ்யாவுக்கு அந்த ரைவல்ரி போயிட்டே இருக்கிறதால கண்டிப்பா விடமாட்டார் கானா வினோத். பார்வதிக்கும் திவ்யாவுக்குமே அந்த பேச முடியல, கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில திவ்யாவும் நாமினேஷன்ல வருவது உறுதி அப்படின்றத எடுத்துக்கலாம். மூணாவது, கானா வினோத். கானா வினோத் நாமினேட் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா 2 பேர். அதுல குறிப்பா கானா வினோத் மேல திவ்யா கான்ல இருக்காங்க இல்லையா. ஸோ திவ்யாவை பேச முடியல, அவர் பேசுற விதங்கள் இதெல்லாம் இருக்குன்றதால கண்டிப்பா திவ்யா வந்து கானா வினோத்தை நாமினேட் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில கானா வினோத் வந்துடுவாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அரோரா நாமினேட் பண்ணுவாங்களான்னு தெரில, டவுட்டு தான். பட் ஒரு ஓட்டு கன்ஃபார்மா இருக்கிறது. அடுத்து சாண்ட்ராக்கு ஓட்டா உழுன்றீங்க. இந்த வாரமும் ஹெவியான ஓட்டுகள், ஹெவியான விஷயங்கள் வரும்ன்றது நான் எதிர்பார்க்குறேன். மெயின்லி சாண்ட்ரா அந்த போன வாரம் நடந்த பிஹேவியர் நிறைய பேரை டேமேஜ் பண்ணியிருக்கு, நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்குன்றதால கண்டிப்பாக அது மெஜாரிட்டி விக்ரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த விக்ரம் மாற்றி பேசி கோத்து விட்ட டைலாகாக இருக்கட்டும், கனி வந்து சாரி கேட்க முடியாது, இதெல்லாம் கேட்க முடியாதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சுல, அதில் கனிக்கு ஒரு நியாயமே கிடைக்கல. ஸோ அதை மக்கள் மத்தியில் நான் எடுத்துகிட்டு போய் நியாயத்தை வேண்டிக்கிறேன்ற மாதிரி கனியும் கண்டிப்பாக நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சாண்ட்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க யாரு, சுபிக்ஷா, இவங்க எல்லாமே நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டிங் வந்து சாண்ட்ராக்கு விழும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன் கமருதீனே சாண்ட்ராவை தான் நாமினேட் பண்ணுவாருன்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேனே, அதுல ஒரு ஆச்சரியமே கிடையாதுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அடுத்ததாக 4வது விக்ரம் பிஹேவியர் இன் டாஸ்க். அந்த ஒரு டாஸ்க் இருக்குல்ல, அந்த கேப்டன்சி டாஸ்க்ல காலை வாரி இழுத்தது, அவரை விஜேஸும் வச்சு செய்யல, விஜேஸ் விட்டு போயிட்டாரு. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நாமினேட் பண்ணுவாங்க. அதுல வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா சண்டை போட்ட ஆள் இல்லை, 2 பேருமே இல்லை, ஆதிரியும் இல்லை, எஃப்ஜேவும் இல்லை. பட் அந்த ஒரு பிஹேவியர் சரியில்லைன்னு கானா வினோத்தை நாமினேட் பண்ணுவாருங்க. கானா வினோத்தா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் யாராவது சாண்ட்ரா, இந்த மாதிரி நபர்கள் நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விக்ரமும் இந்த வாரம் நாமினேஷன் வருவார். ஏன்னா விக்ரமும் தப்பிச்சிட்டாரு, கானா வினோத்தும் தப்பிச்சிட்டாரு. பார்வதியோட லிஸ்ட்ல ஆல்ரெடி விக்ரம் இருக்கிறாரு. ஸோ போன வாட்டி தப்பிச்சிட்டேன், இந்த வாட்டி நான் எடுத்துட்டு வரேன்டான்ற மாதிரி விக்ரம் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரியுது. அடுத்ததாக கனி அவர்கள். கனிக்கு வந்து இந்த வாரம் பெருசா நெகட்டிவ்ஸ்ன்ற மாதிரி இல்லை. ஆனா சாண்ட்ரா கனியை விட்டு வைப்பாங்களா? சாண்ட்ரா கனிக்குள்ளதான் ஒரு போர்க்காலமே நகர்ந்து கொண்டு இருக்கிறதே, பனிப்போர் நிலவுது இல்லையா. ஸோ அதுல கண்டிப்பா சாண்ட்ரா கனியை நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நன்றாகவே தெரிகிறது அப்படின்றது நான் பாக்குறேன். அடுத்து அமித்தோட ஒரு ஓட்டு கம்பல்சரி வந்து இவங்களுக்கு போகும், யாருக்கு, திவ்யாக்கு. ஸோ அமித்தையும் நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமித் வந்து சில விஷயங்கள் வந்து அங்க போய் பிஹேவ் பண்றது ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி வீட்டுக்குள்ள பரவலாக ஃபீல் பண்றாங்க. அதுல குறிப்பா சாண்ட்ராவே அமித் மேல காண்டாதான் இருக்காங்க. இங்க ஒண்ணு பேசிட்டு அங்க ஒண்ணு சொன்னாருன்றதால சாண்ட்ரா அமித்தை நாமினேட் பண்ணாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த 7 பேர்
கிட்டத்தட்ட பார்வதி, திவ்யா, வினோத், சாண்ட்ரா, விக்ரம், கனி அண்ட் அமிதா. ஸோ அடுத்து எனக்கு இந்த 3 பேர்ல இருந்து 2 பேர் வருவாங்கன்ற மாதிரி தோணுது. யாருன்னா அரோரா, சுபிக்ஷா அண்ட் சபரி. இதுல சபரிக்கு போன வாரம் எந்த விதமான நெகட்டிவ்ஸுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் அமைஞ்சிருக்குன்றதால நாமினேஷன்ல அங்கங்க ஓட்டு மிஸ் ஆகி எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓட்டு விழாம. சுபிக்ஷாக்கும் அழுதுட்டா, மேபி அந்த அழுகை இந்த மேட்டர்ல வேணா சுபிக்ஷா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சுபிக்ஷாவும் 50-50 தான். அடுத்து அரோராவுமே 50-50 தான். ஏன்னா பெருசா நெகட்டிவ் இருக்கா மாதிரி தெரியல. இருந்த ஒருத்தனே போயிட்டான் வெளியே, எஃப்ஜே. அவன் இருந்தா போட்டிருப்பான், அவனும் போயிட்டதால அரோராவை மேபி வினோத் நாமினேட் பண்ணா அரோரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அரோராவும் 50, அரோரா 50%, சுபிக்ஷா 50%, சபரி 50%. இந்த 3 பேர். அதை தாண்டி ஒரு 7 பேர் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு யார் யாரெல்லாம் வருவாங்கன்றது தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.